இந்த போலி தமிழ் தேசியவாதி சீமானை வைத்தும் புதிதாக நடிகர்களை இவர்களை எல்லாம் வைத்துதான் அவர்கள் ஒரு சித்தாந்தத்தை அழிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு பொதுவாக என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் அவர்கள் எடப்பாடியை மிரட்டி அவர்கள் மூலியமா கூட்டணி வைத்து இங்க களம் காண்டாங்க. அப்பயும் அவர்களால் வெற்றி பெற முடியல. சரி, தனித்து நம்ம களம் காணுவோம்னு தனித்து களம் காணாங்க. அப்பயும் அவர்களால் வெற்றி பெற முடியல. அப்போதுதான் அவர்கள் சிந்தித்தார்கள், எப்படிடா இவங்களுக்கு இவ்வளவு தெளிவா இருக்காங்க இந்த தமிழக மக்கள். படிப்பறிவே இல்லாம கூட, வயதானவர்கள் இருந்தா கூட, பெண்கள் இருந்தா கூட, இவர்கள்லாம் எப்படி இவ்வளவு பகுத்தறிவோடு இருக்கிறாங்க, இவ்வளவு தெளிவோடு இருக்கிறாங்கன்னு என்று சிந்தித்தார்கள். இத்தனை பேரை வச்சு நம்ம எதிர்க்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, அறநிலையத்துறைக்கு வருகிற அந்த பணத்தை எடுத்து கல்விக்கூடங்கள் கட்டலாமான்னு கேட்கிறாரு. ஏன் இதற்கு முன்னாடி எம்ஜிஆர் கட்டணது இல்லையா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கட்டணது இல்லையா? ஏன் 2017 அவர் பழனி ஆண்டவர் கோவில்ல இருந்து அந்த அறநிலையத்துறைக்கு அந்த பணத்துல தான் பாலிடெக்னிக் கல்லூரி கட்டினாரு. அதை திறந்து வைக்கும் போது அவருக்கு தெரியலையா? இன்னைக்கு ஏன் தோணுதுன்னா, அவர் முழு சங்கியாகவே மாறிட்டார். அமைப்பாளர்கள் மற்றும் வட்டக்கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள், காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் இல்லை, கிட்டத்தட்ட இரவு வணக்கத்துக்கே வந்துட்டோம். அண்ணன் இந்திரன் அவர்கள் பேசும்போது அதிமுக காரங்க யாருன்னா கேட்டிருந்தாங்கன்னா அவருடைய மனநிலை என்னவா இருக்கும்னா, இனி இந்த ஊர்ல இருக்கலாமா, இல்ல ராஜஸ்தான் பீகார் பக்கம் போய் மோடி கூட சரண்டர் ஆயிடலாமா அப்படின்ற ஒரு மனநிலையோடு இருக்கிற அளவிற்கு பல்வேறு திட்டங்களை, பல்வேறு நலத்திட்டங்களை அண்ணன் எஸ்ஆர் அண்ணன் மூலியமாகவும், இந்த திராவிட மாடல் அரசு அமைந்ததன் மூலியமாகவும் இந்த மக்கள் நல திட்டங்களை அண்ணன் விரிவாக சொன்னார்கள். வெறும் கால்வாய் கட்டுவதோ, கட்டடம் கட்டுவதோ, சாலை போடுவதோ மற்றும் தெருவிளக்குகளை சரிபார்ப்பதோ இது மட்டுமல்ல. இது திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதெல்லாம் ஆட்சி பொறுப்பேற்கிறதோ அப்போதெல்லாம் மக்களுக்கு தேவையான இந்த மக்கள் நல பணிகளை செய்து கொண்டிருப்பது. இது மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு 100 ஆண்டு கால வரலாறு கொண்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கத்திற்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் கோவில் உள்ள தெருக்களில் நடக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் உணவகங்களில் உணவு அருந்த முடியும். ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் கல்வி இங்கு கற்பிக்கப்பட்டது. முக்கியமாக பெண்களுக்கும் கல்வி உரிமை இல்லை, திருமண உரிமை இல்லை, சொத்து உரிமை இல்லை. இன்னும் ஒரு மடி மேலே போய் சொல்ல போனால், அந்த சனாதன கோட்பாடு பெண்களை ஒரு இழி பிறப்பாளி அப்படின்னு சொன்னது. இதையெல்லாம் எதிர்த்து பல திராவிட இயக்கங்கள், நமது திராவிட இயக்கங்களும் பல சுயமரியாதைக்காரர்களும் பல போராட்டங்களை நடத்தினார்கள். பல லட்சம் பேர் ரத்தம் சிந்தினார்கள். இப்படி சிந்தப்பட்ட பல லட்சம் சொட்டுகள் சிந்தப்பட்ட ரத்தத்தினால் கிடைக்கப்பெறாத உரிமைகள், தன் பேனாவின் ஒரு சொட்டு மையால் இந்த உரிமைகளை பெற்றுத்தந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தான் இன்று பிறந்த நாள் விழா. பொதுவாக இன்று இருக்கின்ற எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரம் வெறும் 10 நிமிஷம் தான். அதற்குள்ள என்னுடைய உரையை நிறைவு செய்யணும். அதற்காக மிக குறிப்பிட்டு இன்று இருக்கின்ற பிரச்சனைகள்ல மிக முக்கியமான பிரச்சனையை மட்டும், அதற்கான அரசு செயல்படுகிற விதத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பாசிச பாஜக இந்த திராவிட மாடல் அரசை எந்தெந்த வகையெல்லாம் வஞ்சிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை வைத்து இந்த பாசிச பாஜகவிற்கு பல்லக்கு தூக்குகிற இந்த போலி தமிழ் தேசியவாதி சீமானை வைத்தும் புதிதாக நடிகர்களை இவர்களை எல்லாம் வைத்துதான் அவர்கள் ஒரு சித்தாந்தத்தை அழிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு பொதுவாக என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் அவர்கள் எடப்பாடியை மிரட்டி அவர்கள் மூலியமா கூட்டணி வைத்து இங்க களம் காண்டாங்க. அப்பயும் அவர்களால் வெற்றி பெற முடியல. சரி, தனித்து நம்ம களம் காணுவோம்னு தனித்து களம் காணாங்க. அப்பயும் அவர்களால் வெற்றி பெற முடியல. அப்போதுதான் அவர்கள் சிந்தித்தார்கள், எப்படிடா இவங்களுக்கு இவ்வளவு தெளிவா இருக்காங்க இந்த தமிழக மக்கள். படிப்பறிவே இல்லாம கூட, வயதானவர்கள் இருந்தா கூட, பெண்கள் இருந்தா கூட, இவர்கள்லாம் எப்படி இவ்வளவு பகுத்தறிவோடு இருக்கிறாங்க, இவ்வளவு தெளிவோடு இருக்கிறாங்கன்னு என்று சிந்தித்தார்கள். அந்த சிந்தனை தந்தை பெரியாரால், பேரறிஞர் அண்ணாவால், முத்தமிழறிஞர் கலைஞரால் நமக்கு தரப்பட்ட அந்த பகுத்தறிவால் தான் இன்றளவும் பாஜகவை வலுவோடு வலிமையோடு எதிர்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் அதனாலதான் அவர்கள் இன்றைக்கு இத்தனை பேரை வச்சு நம்ம எதிர்க்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, அறநிலையத்துறைக்கு வருகிற அந்த பணத்தை எடுத்து கல்விக்கூடங்கள் கட்டலாமான்னு கேட்கிறாரு. ஏன் இதற்கு முன்னாடி எம்ஜிஆர் கட்டணது இல்லையா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கட்டணது இல்லையா? ஏன் 2017
அவர் பழனி ஆண்டவர் கோவில்ல இருந்து அந்த அறநிலையத்துறைக்கு அந்த பணத்துல தான் பாலிடெக்னிக் கல்லூரி கட்டினாரு. அதை திறந்து வைக்கும் போது அவருக்கு தெரியலையா? இன்னைக்கு ஏன் தோணுதுன்னா அவர் முழு சங்கியாகவே மாறிட்டார். இந்த ரஜினி படத்துல டைலாக் வரும் இல்லைங்களா, பார் முழுசா சந்திரமுகியா மாறின உன் மனைவி கங்காவை பார். அதே மாதிரிதான் முழுசா சங்கியாக மாறிய எடப்பாடி பழனிசாமியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அண்ணாமலையை வச்சு ஒண்ணு பேசுவாங்க, சீமானை வச்சு பேசுவாங்க. சீமான் என்ன சொல்றாரு? படின்னு சொல்றாரா? நம்ம வீட்டு பிள்ளைகளை பனைமரம் ஏறுன்னு சொல்றாரு. நம்ம வீட்டு பிள்ளைகளை ஆடு மாடு மேய்க்க போன் மாநாடு நடத்துறாரு. நம்ம வீட்டு பிள்ளைகளை சொல்றாருல. இதற்கு முதல் படி அவர் என்ன பண்ணணும்? தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த நாட்டுக்காக போராடுங்கன்னு சொன்னாரு. வீட்டுக்கு ஒருத்தரை போராட சொன்னாரு. முதல் தன் பிள்ளையை இறக்குனாரு. அவர் நினைத்திருந்தால் மிசா காலகட்டத்தில் நமது இன்றைய முதலமைச்சர் அவர்களை காப்பாற்றி இருக்கலாம். காவல்துறையினர் அவர் வீட்டுக்கு செல்லும் போது தளபதி அவர்கள் வேறொரு இடத்தில் இருந்தார். ஆனால் அவரை மீண்டும் வீட்டுக்கு வந்தவுடன் காவல்துறையிடம் ஒப்படைத்த தலைவர், இந்த நாட்டுக்காக ஒப்படைத்த தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் இவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? நம்ம வீட்டு பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு 100 ஆண்டுகளாக போராடி இன்று பெற்றுத்தந்த இந்த கல்வி உரிமையை திருப்பி பனைமுறை ஏறப்போ, நீ பானை வடி, நீ போய் ரோடு பெருக்குன்னு சொல்லுவாரு. அவர் வீட்டு பிள்ளை எங்க தெரியுமா படிக்கிறாங்க? அவர் வீட்டு பிள்ளை அமெரிக்கன் கான்வென்ட்ல படிக்குது. அவருடைய பையன் பிரபாகரன். அவருக்கு வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுங்களா ஃபீஸ்? $30,000. கணக்கு பண்ணீங்கன்னா 25 லட்சம் வரும். ஒரு வருடத்துக்கு சீமானுடைய பையனுடைய கட்டணம் எவ்வளவு? கல்வி கட்டணம் 25 லட்சம். அவர் பிள்ளைய கூட்டு வர மாட்டார் பனைமரம் ஏற சொல்லி. அவர் பிள்ளைய ஆடு மாடு மேய்க்க சொல்லி கூட்டு வர மாட்டாரு. ஆனா நம்ம வீட்டு பிள்ளைய வந்து மேய்க்க சொல்லுவாரு. அடுத்து அண்ணாமலை பேசுவாரு. என்ன பேசுவாரு? ஒரு இந்து வீட்டு பிள்ளை பள்ளிக்கு செல்லும் போது தைரியமா திருநூறு வச்சுக்கிட்டோம், ருத்ராட்சி அணிஞ்சுக்கிட்டும் போனோம்னு சொல்லுவாரு. இங்க இருக்கிறவங்கள பத்தி நான் கேட்கிறேன், எந்த ஒரு குழந்தையாவது தமிழ்நாட்டுல எந்த ஒரு பள்ளியிலாவது ஒரு குழந்தை திருநூறு வச்சுக்கிட்டு வரத்துக்கும் ருத்ராட்சி அணிஞ்சிட்டு போறதுக்கும் தடை இருக்கா? சொல்லுங்க. எந்த பள்ளியிலாச்சும் தடை இருக்கா? ஏன் அப்படி சொல்றாங்கன்னா சொல்ல வைக்கிறாங்க. ஐஏஎஸ்ஆ இருந்த ஒரு ஆடு மேய்க்க விட்டு சங்கியா மாத்தி அப்படி சொல்ல வைப்பாங்க. கல்வி நிலையங்கள்ல இருந்து நம்ம அப்புறப்படுத்தணும். ஒரு அதுக்கு அடிப்படை மத கலவரத்தை உண்டு பண்ணணும். அதற்கான அடிப்படை தான். வடநாட்டுலலாம் எளிமையா பண்ணிட்டாங்க. அந்த மக்களுக்கு பகுத்தறிவு இல்ல, கல்வி அறிவு இல்ல, அதனால அங்க எளிமையா பண்ணிட்டாங்க. ஏன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களே 1955ல மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்கப்படும் போது சொல்றாரு, வடநாட்டவர்களுக்கும் தென்னாட்டவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. வடநாட்டவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள். நான் சொல்லல, அண்ணல் அம்பேத்கர் பதிவு பண்ண 1955ஆம் ஆண்டு மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கும் போது அவர் பதிவு பண்ணது புத்தகத்தில் எழுதியிருக்காரு. வடநாட்டவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள், தென்னாட்டவர்கள் கல்வி அறிவை விரும்புகிறவர்கள். வடநாட்டவர்கள் பழமையை போற்றுகிறவர்கள், மூட நம்பிக்கை உடையவர்கள். ஆனால் தென்னாட்டவர்கள் பகுத்தறிவுவாதிகள், புதுமையை விரும்புகிறவர்கள் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? இந்த மாதிரி நம்ம நிலையா இருக்கிறதுனால தான். ஆனால் இப்போ இவரு அண்ணாமலை சொல்றாருல, எந்த திருநூறு வச்சுக்கிட்டு போனோம், ருத்ராட்சை போட்டு போனோம். சரி, இந்துத்துவ கோட்பாட்டில் இருக்க, நீ ஒரு RSS கொள்கையோட இருக்கிற, உன் கொள்கை எந்த நாள்லயும் எந்த நேரத்திலயும் அதே கொள்கையோட இருக்கணும்ல. நாங்கள் திமுக காரர்கள், இங்க அண்ணன் S.R. ராஜன் அவர்களாகட்டும், இங்க இருக்கிற மேடையில் இருக்கிற அத்தனை பேர் ஆகட்டும், எங்கள் கழக தலைவர் ஆகட்டும், எங்கள் இளந்தலைவர்கள் ஆகட்டும், அண்ணா சொல்லித்தந்த தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லித்தந்த அந்த கோட்பாட்டை இன்று வரை தான் கடைபிடிப்போம். அண்ணா வழியில் அயராது உழைப்போம். ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்லுவோம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இந்த கொள்கையில ஒரு நாளாச்சு பின்வாங்குறோமா? என்று இந்தி திணிப்பு வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய முதல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எங்கு வன்முறை வந்தாலும் அதை சமாதானப்படுத்தக்கூடிய, திருப்பரங்குன்றத்தில் வன்முறை ஏற்படுத்தினாங்க, அதை திறமையாக கையாண்டு சமாளிச்சோம். அடுத்து முருக பக்தர் மாநாட்டில் இது மாதிரி பேசுறாரு, அதையும் சமாளிச்சோம். சரி, இந்த இந்துத்துவ கோட்பாட்டில் பேசுறல்ல, எந்த நேரத்திலையும் நீ அதே கோட்பாட்டில் பேசணும்ல. உன் இந்துத்துவ கோட்பாடு மாறலாமா? நீட் தேர்வு யார் ஆட்சி காலத்தில் வந்தது? பிஜேபி ஆட்சி காலத்தில் தானே வந்தது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உள்ள விடல. தலைவர் கலைஞர் அவர்கள் 2009ஆம் ஆண்டு நீட் தேர்வு நடத்தணும்னு சொன்னாங்க, அன்றைக்கு உள்ள விடல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2017ஆம் ஆண்டு மோடி அவர்கள்கிட்ட சரணடைஞ்சு அந்த நீட் தேர்வை இங்க கொண்டு வந்தாரு. அந்த நீட் தேர்வுக்கு கட்டுப்பாடு யார் விதிச்சது? நீங்க தானே விதிச்சீங்க. அந்த கட்டுப்பாட்டில் என்ன வச்சிருக்கீங்க? நீ ஒரு இந்துத்துவ கோட்பாடு ருத்ராட்ச கோட்டை போட்டு போகணும்னு ஆசைப்படுறல்ல. அந்த நீட் தேர்வுக்கு உள்ள விடும்போது பெண்களுடைய தாலியை முதல் கொண்டு அறுத்துட்டு தானே உள்ள விடுற.
அங்க எங்க போச்சு இந்துத்துவ கோட்பாடு? அங்க எங்க போச்சு ருத்ராட்ச கொட்ட கோட்பாடு? இதை பற்றி பேசுவார் அண்ணாமலை? அந்த நீட் தேர்வு வாசல்ல போயிட்டு இது வேணும்னு நிப்பாரா? இதை பேசினா அவர் ஒரு இந்துத்துவ கோட்பாடு, இந்து மக்களை வளர்க்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் இதை பேச மாட்டார். அவர்களின் எண்ணம் இந்து மக்களை வளர்ப்பதோ இந்து மக்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதோ இல்லை. எப்படியாவது இந்து மக்களை ஏமாற்றி மத கலவரத்தை உண்டு பண்ணி அவர்கள் ஆட்சி அமைக்கணும். இதுதான் அவர்களுடைய நோக்கம். ஒன்றிய பாசிச பாஜக அரசு எவ்வளவு மோசமான அரசு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் முந்தா நேத்து நடந்தது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற அந்த முதல்வர் அவர்கள் அங்க இருக்கிற ஒரு தியாகியுடைய நினைவிடங்கள், அந்த மாநிலத்துக்காக உழைத்த அந்த தியாகியுடைய நினைவிடங்களுக்கு சென்று அங்க அஞ்சலி செலுத்தணும்னு சொல்றாங்க. அதற்கு அந்த துணை ஆளுநர் மறுப்பு தெரிவிக்கிறாரு, தடை விதிக்கிறாரு. அவரை வீட்டுக்காவல்ல வைக்கிறாங்க. யாரை வீட்டுக்காவல்ல வைக்கிறாங்க? ஒரு அக்யூஸ்ட் அல்ல, ஒரு பொதுமக்கள் அல்ல, ஒரு மாநில முதலமைச்சர் உமர் அப்துல்லா அவர்களை வீட்டுக்காவல்ல வைக்கிறாங்க. அப்ப எப்படிப்பட்ட மோசமான அரசு பாருங்க. அதையும் மீறி அவர் போறாரு, போயிட்டு அங்க அஞ்சலி செலுத்த போறாரு. அவர்ல குண்டு கட்டாக ஒரு மாநில முதல்வரை போலீஸ்காரர்களை வைத்து அங்கிருந்து அப்புறப்படுத்துறாங்க. இப்ப தெரியுதுங்களா ஏன் அவர்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருக்கிற அந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தாங்கன்னு? இதனாலதான் பாஜக கூட கூட்டணியில் இருந்தோம் எடப்பாடி சொல்றாரு 1998ல ஏன் கூட்டணியில இருந்தோம். கூட்டணியில இருக்கும்போது கூட அவர்களின் திட்டங்களை நாங்க செயல்படுத்த விடல. தலைவர் கலைஞர் அவர்கள் காமன் மினிமம் புரோகிராம் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்குகிறார். அந்த செயல் திட்டத்தில் முதலா வைக்கிறாரு ஆர்டிகல் 370 பயன்படுத்தி எந்த காரணத்தை கொண்டும் எங்களுடைய ஆதரவோடு அந்த ஆர்டிகல் 370 ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்யக்கூடாது. இந்த இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுக்கு எதிரான அந்த குடியுரிமை திருத்த சட்டம், இலங்கை தமிழர்களுக்கு எதிரான அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எங்களின் ஆதரவோடு ஒரு நாளும் கொண்டு வரக்கூடாது. எங்களின் ஆதரவோடு ஒரு நாளும் எந்தவித மத கோவில்களையும் இடித்துவிட்டு இன்னொரு மத கோவில்களை கட்டக்கூடாது. இதுல கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தோமே. நீங்க உறுதியா இருந்தீங்களா? ஒரு நாளும் உறுதியா இல்லையே. 2017ஆம் ஆண்டு இன்றைக்கு மின்சார விலை எவ்வளவு உயர்து? இங்க நிறைய பிளாட்லாம் இருக்கு. இந்த பிளாட்ல காமன் மீட்டர்னு ஒன்று இருக்கும், பொது மீட்டர்னு பயன்படுத்துவாங்க. அந்த பொது மீட்டர் இன்னைக்கு கமர்ஷியலா மாத்திட்டாங்க, வணிக பயன்பாடா மாத்திட்டாங்க. அதோடைய விலை உயர்த்தினது யாரு? இப்படி ஒரு வீட்டுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியாக்கு இந்த பிளாட் இருக்குன்னா அந்த பிளாட்டுக்கு வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு ரெசிடென்ஷியல் கரண்ட் பில்லு, கீழே இருக்கிறவங்களுக்கு காமன் அந்த கமர்ஷியல் கரண்ட் பில்லு, இதெல்லாம் அந்த உதய மின் திட்டத்தில் வருது. இதற்கு கையெழுத்து போட்டது யாரு? இன்று 3 மாதத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு முறை அந்த மின் கட்டண உயர்வு மக்களை வஞ்சிக்குது, சாதாரண ஏழை எளிய மக்களை வஞ்சிக்குது. அந்த மின் கட்டண உயர்வுக்கு காரணம் யாரு? 2017ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது. இன்று மாணவர்களை வஞ்சிக்கிற அந்த நீட் தேர்வு வந்தது யாரால? எடப்பாடி அவர்கள் கையெழுத்து போட்டதுனால. 2019ஆம் ஆண்டு அந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவு அளித்தது யாரு? இஸ்லாமிய கிறிஸ்தவ இலங்கை தமிழர்களுக்கு எதிரான அந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவு அளித்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை கேட்க மாட்டார் சீமானு. இலங்கை தமிழர்களுக்கு நான் தான் பாதுகாவலர்னு சொல்லுவாரு. இதை கேட்பாரா? 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்து விட்டு இங்க என்ன தெரியுங்களா பேசினார் சட்டமன்றத்தில்? 3 வேளாண் சட்டங்களால யார் பாதிக்கப்பட்டது காட்டுங்க, நான் தீர்வு காணணும் அப்படின்னு பேசினார் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இல்லைன்னு சொல்லுவாரா? அதன் பிறகு மோடி அரசு அதை வாபஸ் வாங்கினாங்க. இப்படி மக்கள் விரோதமான அனைத்து சட்டங்களையும் உள்ள விட்டவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா பழிய தூக்கி போறது யார் மேல போடுவாரு? திமுக அரசாங்கத்துல கரண்ட் விலை ஏறுது, நீட் தேர்வை திமுக அரசு கொண்டு வந்துடுச்சு. இன்று வரை நீட் தேர்வை எதிர்த்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் திமுக. குடியரசினுடைய துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற அந்த பிரியாம்பிள், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையில் இருக்கிற அந்த சோசியலிச செக்யூலர் இன்டெகிரிட்டி, இந்த சோசியலிச மதச்சார்பற்ற அந்த ஒருமைப்பாடுங்கிற வார்த்தை நீக்கணுமா? ஏன் சரிங்களா சொல்றாரு? சோசியலிச இங்க எல்லோருக்கும் எல்லாம், இங்க அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் இலவச மருத்துவ சிகிச்சை, இந்த கோட்பாடு இருக்கக்கூடாதான். இது சனாதனத்தின் ஆன்மாவுக்கு செய்கிற அவமானமா? மதச்சார்பற்ற இங்க இந்து இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள்லாம் ஒற்றுமையா இருக்கிறோமே, இது சனாதனத்தின் ஆன்மாவிற்கு செய்கிற அவமானமா? இதையெல்லாம் எப்படியெல்லாம் அவர்கள் பாசிச கொள்கை எப்படியெல்லாம் பிளவுபடுத்துதுன்னு பாருங்க. இதையெல்லாம் மக்களாகிய நீங்கள் தான் புரிந்து கொள்ளணும். நேரத்தின் அருமை கருதி ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். இங்கு இருக்கின்ற இந்த திராவிட கோட்பாடும், இந்த மார்க்சிய கோட்பாடும், இந்த அம்பேத்கரிய கோட்பாடும், இந்த எண்ணிக்கையில் இருக்கின்ற இந்த தலைவர்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற வரை
டெல்லியில் இருக்கின்ற அந்த காவி கோட்பாடு எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என்பதை தெரிவித்து ஓரணியில் தமிழ்நாடு என்றென்றும் வென்று கொண்டிருக்கும் திமுக என்று சொல்லி வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. வாய்ப்பளித்தவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.